Hello students. Now the problem வந்து நம்ம லாஸ்ட் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி ப்ராப்ளம் தான் பட் அங்க லிமிட்ஸ் மட்டும் டிஃபரெண்டா வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவரை நம்ம பார்த்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் x வந்து 0 to infinity, y வந்து 0 to infinity அப்படின்னா x வந்து 0 to 1, y யும் 0 to 1 இருக்கும். இங்க பாருங்க x ம் y யும் ஒரே கம்பைன்டு லைன்ல x1 less than or equal to x வந்து x விட y பெருசு y விட 2 பெருசுன்னு x ம் y யும் கலந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இந்த மாதிரி x ம் y யும் சேர்ந்த மாதிரி லிமிட் இருந்துன்னா இதை வேரியபிள் லிமிட்ஸ் சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி நம்ம x and y க்கு கொடுத்ததுலாம் கான்ஸ்டன்ட் லிமிட்ஸ். இந்த மாதிரி வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து f of xy வந்து இந்த 1க்கும் 2க்கும் இடையில இருக்கும்போது மட்டுமே இந்த ஃபங்க்ஷனும் அதர்வைஸ் 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? as usual கொஸ்டின் வந்து find the marginal density function of x and y and find the conditional density function of x given y as well as y given x. அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f of x given y and f of y given x கண்டுபிடிக்கணும். ஜஸ்ட் ஃபார்முலா போட்டு நம்ம போட்டுடலாம். பட் இது ரெண்டுக்குமே நமக்கு மார்ஜினல் ஃபங்க்ஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வேணும் இல்லையா? ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் லெட்டஸ்ட் ரைட் த f of x, y எப்படி கொடுத்துருக்காங்க, நோ நீட் ஆஃப் திஸ் கர்வ் பிராக்கெட், ஏன்னா அதர்வைஸ் 0ன்னு இருக்கிறதுனால நம்ம அதை விட்டுடலாம். மெயின் என்ன, f of x, y வந்து 8/9 xy இதுல 1 less than or equal to x less than or equal to y less than or equal to 2 இந்த லிமிட்ஸ்ல இருக்கும்போது நம்மளோட ஃபங்க்ஷன் வந்து இதுன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும், ஃபர்ஸ்ட் வந்து find the marginal function of, let us find first marginal function of x. இது either அது fx of x னு போடுவோம், அப்படி இல்லைன்னா வெறும் f of x னு போடுவோம். இது ரெண்டுமே என்னது marginal function of x. ஓகேவா? ஸோ ஃபார்முலா என்ன, f of x வேணும்னா y பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ dy f of x, y. ஓகேவா? இப்போ இங்க லிமிட் போடும்போது dy போடுறோம்னா yக்கான லிமிட் முன்னாடி செப்பரேட்டா இருக்கும், அதை வச்சு நம்ம போட்டுப்போம். பட் இங்க வந்து நம்ம இந்த மாதிரி லிமிட் போடணும் அப்படின்னா இந்த லிமிட்டை 1 less than or equal to x less than or equal to y less than or equal to 2 இதான் ரெண்டையும் கம்பைன் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையா? இதுல நம்ம yக்கு தான் லிமிட் எழுத போறோம்னா yக்கு லெஃப்ட்ல உள்ள இந்த லெஃப்ட்ல உள்ள லிமிட் வந்து x, ரைட்ல உள்ள லிமிட் வந்து 2. இதைதான் நம்ம yயோட லிமிட்டா எடுத்துக்கணும். ஓகேவா? அப்ப லிமிட் ஃபார் x என்ன, லோயர் லிமிட் வந்து x, லிமிட் ஃபார் y வந்து என்னதுன்னா லோயர் லிமிட் வந்து x, ஹையர் லிமிட் வந்து 2. ஓகேவா? அப்போ x to 2 f of x, y dy. இப்போ நீங்க ஃபங்க்ஷனை எழுதுங்க, x to 2 f of x, yங்கிற ஃபங்க்ஷன் 8/9 xy dy. ஓகேவா? இப்போ நம்ம எதை பொறுத்து இன்டகிரேட் பண்ண போறோம், y பொறுத்து இன்டகிரேட் பண்ண போறோம். ஸோ அது தவிர மற்றதெல்லாம் கான்ஸ்டன்ட். ஸோ லெட்ஸ் டேக் இட் அவுட் சைட். 8/9 into x கூட கான்ஸ்டன்ட் தான், between the limits x to 2 y dy. ஓகேவா? இப்போ இன்டகிரேட் பண்ணுங்க, 8/9 into x, y இன்டகிரேட் பண்ணா y²/2. ஓகேவா? y dy, அதாவது y பொறுத்து தான் நம்ம இன்டகிரேட் பண்றோங்க, வேரியபிள் தான். ஸோ y இன்டகிரேட் பண்ணா y²/2 between the limits x to 2. ஸோ 8/9 into x, லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, 4/2 2²/2 that is 4/2 மைனஸ் எக்ஸுக்கு பதிலா ஒய்க்கு பதிலா எக்ஸ் போடணும், தட்ஸ் ஆல். அதுதானே? ஸோ அப்பர் லிமிட் ஒய் இருக்கிறதுலாம் 2 போடும்போது 2²/2 வரும். லோயர் லிமிட் ஒய்க்கு பதிலா எக்ஸ் போடும்போது x²/2 வந்துடும். ஓகேவா? இதை இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க, 8/9 into x 2 minus x²/2 அவ்வளோதான். இதுதான் நம்மளோட f of x, அதாவது fx of x or either வெறும் f of x னு போட்டுக்கலாம். இது வந்து மார்ஜினல் ஃபங்க்ஷன் ஆஃப் x. சிமிலர்லி இதுல சிமிலர்லி கூட போட்டுக்கலாம். வெரி குட். ஏன்னா இங்க நம்ம xy and y இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது 8/9 xy னு இருக்கிறதுனால நம்ம yx னு மாத்தி எழுதுனால அந்த ஃபங்க்ஷன் மாறாது இல்லையா? ஸோ சிமிலர்லி fy of y will be equal to 8/9. இதுல சிமிலர்லி போட முடியாது, இங்க லிமிட் வந்து சேஞ்ச் ஆயிடும். ஏன்னா அங்க வந்து நம்ம முன்னாடி பார்த்ததுல வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் சேம் லிமிட்ஸ் இருந்தது, அதனால நம்ம என்ன பண்ணோம்னா ஈஸியா போட்டுட்டோம். பட் இங்க வந்து ஒய்க்கான லிமிட் வந்து எக்ஸ்ல இருந்து 2 வர இருந்தது, பட் எக்ஸுக்கான லிமிட் 1ல இருந்து ஒய் வர வரும், அதனால இது வந்து சேமா இருக்காது. ஓகேவா? ஃபங்க்ஷன் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆனா போதாது, லிமிட்டும் சேமா இருந்தா தான் நம்ம சிமிலர்லி போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ இது நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ வி ஹாவ் டு டிரைவ். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின், fy of y போடலாமா? fy of y ஃபார்முலா என்ன, இன்டகிரல் நம்ம fy of y அப்படி இல்லைன்னா வெறும் f of y னு போட்டுக்கலாம். the marginal function of y வேணும்னா
x பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். எதை இன்டகிரேட் பண்ணணும்? f of x, y x பொறுத்து இன்டகிரேட் பண்ணணும். இங்க லிமிட் என்ன? லிமிட் வந்து x கான லிமிட் போடணும். ஓகேவா? அதை திரும்ப எழுதிக்கோங்க. 1 less than or equal to x, less than or equal to y, less than or equal to 2. இங்க x கான லிமிட்னு பார்த்தோம்னா இதுதான். x சுத்தி லோயர் லிமிட் என்ன, ஹையர் லிமிட் என்ன? லோயர் லிமிட் வந்து 1, ஹையர் லிமிட் வந்து y. ஓகேவா? ஸோ இன்டெக்ரல் 1 to y f of x, y வந்து 8/9 xy dx. இங்க வந்து y கான்ஸ்டன்ட். ஸோ லெட்ஸ் டேக் இட் அவுட் சைட். y into 8/9 வெளியில எடுத்தாச்சு. மீதி 1 to y x dx மட்டும் இருக்கும். ஸோ இன்டகிரேட் பண்ணுங்க. என்ன வரும்? 8/9 into y into x square by 2 between the limits 1 to y. ஓகேவா? ஸோ 2 கூட கான்ஸ்டன்ட் தான். வெளியில் எடுத்துட்டோம்னா இல்லை இந்த 2 இந்த 8 கேன்சல் ஆகிடும். எஸ் சாரி 4 வந்துடும். ஸோ 4/9y into x ஸ்கொயருக்கு மட்டும் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ y ஸ்கொயர் -1 வந்துடும். ஸோ த marginal function f of y equal to 4/9y into y square -1. ஸோ இங்கே ரெண்டுக்குமே சேம் லிமிட்டாக இருக்கும்போது நம்ம சிமிலர்லி போட்டுக்கலாம். அது வந்து நம்ம கான்ஸ்டன்ட் லிமிட் கேஸில் மட்டும்தான் சிமிலர்லி போட முடியும். ஏன்னா இங்கே வேரியபிள் லிமிட்ஸ் கொடுத்தாங்கன்னா ஒய்க்கு டோட்டலாக வேறு லிமிட் வரும், எக்ஸுக்கு டோட்டலாக வேறு லிமிட் வரும். ஓகேவா? அவ்வளோதான். நம்ம இப்போ மார்ஜினல் ஃபங்க்ஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கண்டிஷனல் டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் the conditional probabilities போட போறோம். conditional probabilities ஒன்னு வந்து f of x given y. x given y ஃபார்முலா என்ன? f of x, y divided by f of y. ஓகேவா? either f of y அப்படி இல்லைன்னா fy of y. இது ரெண்டும் சேம் தான். ஓகேவா? இது ரெண்டு மாதிரி கேட்பாங்க. அதனால தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். நம்மளோட f of x, y இப்போதான் பார்த்தோம் இல்லையா? 8/9 இன்ட்டு ஐம் சாரி, நான் இங்கே சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா நம்ம இங்கே ஒய்க்கு வந்து இந்த இதுலேருந்து ஒய்க்கு வந்து லிமிட் போட்டு கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே நம்ம f of x சொல்லியிருக்கோம் இல்லையா? இங்கே எக்ஸுக்கான லிமிட் என்ன வரும்னு பார்த்தோம்னா இந்த ஒரு லிமிட் வந்து நம்ம வேரியபிள் லிமிட் எடுத்துட்டோம்னா இன்னொரு இங்க வந்து நம்ம ஒய்க்கான லிமிட் தானே எடுத்துட்டோம். ஒய்க்கான லிமிட் இதுன்னு எடுத்துட்டோம்னா அடுத்தது எக்ஸ்க்கான லிமிட் ஓவராலா எழுதணும். என்னன்னா எக்ஸோட வேல்யூ 1 less than or equal to x, less than or equal to 2. நோ நீட், இருந்தாலும் சும்மா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றோம். ஓகேவா? இந்த சேம் வே இங்க நம்ம f of y எழுதியிருக்கோம் இல்லையா? அப்போ y-ஓட வேல்யூ 1 less than or equal to y, less than or equal to 2. ஒரு வேரியபிளுக்கு அதோட பக்கத்துல இருக்க லிமிட்ஸ் எடுத்துக்கணும். அடுத்த இப்போ சப்போஸ் நம்ம டபுள் இன்டகிரேஷனுமே யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு வேரியபிளுக்கு நம்ம இந்த பக்கத்துல அதாவது வேரியபிள் லிமிட் எடுத்துப்போம், இன்னொரு வேரியபிளுக்கு ஓவரால் லிமிட் எடுத்துப்போம். அந்த மாதிரி தான் இப்போ நம்ம இங்க ஃபர்ஸ்ட் எஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஒய்க்கு வந்து x2 எடுத்துட்டோம் இல்லையா? அப்போ ஒய்க்கு x2 எடுத்துட்ட பிறகு மீதி உள்ள அந்த எக்ஸுக்கான லிமிட் வந்து 1 to 2 இருக்கும். ஓகேவா? ஃபுல் லிமிட் எடுத்துக்கணும். நான் இது உங்களுக்கு டயக்ராம் வரும், அப்போ வரையும் போது சொல்லித்தரேன். ஜஸ்ட் இது தேவையில்லை, இருந்தாலும் உங்களோட புக்கில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, நம்மளும் மென்ஷன் பண்ணியாச்சு. பட் இது போடுறதுலாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? f of x, y ஃபார்முலா வந்து xy 8/9 xy divided by f of y ஃபார்முலா என்ன? f of y இப்போ தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். 4/9 into y into y square -1. 4/9 into y square -1. இப்போ இந்த 9 கேன்சல் ஆகிடும், y கூட கேன்சல் ஆகிடும், 2ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ மேலே என்ன இருக்கும்? 2x by y square -1. தட்ஸ் ஆல். இதே மாதிரி f of y given x என்ன வரும்? ஃபார்முலா f of x, y divided by f of x. either f of x இல்லைன்னா fx of x. f of x, y is 8/9 xy divided by f of x என்ன? 8/9 x into 8/9 x into 4/2 sorry 2 minus x square by 2. இங்க இருக்கு இல்லையா? 2 minus x square by 2. 2 minus x square by 2. x cancel ஆயிடும். 8/9 8/9 cancel ஆயிடும். So the answer will be y by 2 minus x square by 2. That's all. Okay, wow. Thank you.